வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ரயில்வேல நாம டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது எடுத்த உடனே அதாவது 120 நாட்களுக்கு முதலாக ரிசர்வேஷன் தொடங்கும் போதே நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா ரிசர்வ் பண்ணுங்க. ஒரு கோச்சில் 1, 2, 3, 4ன்னு இப்படி ரிசர்வ் ஆகாது. நடுவில் இருந்தா ரிசர்வ் ஆகும். அதாவது 35 அல்லது 40 இந்த மாதிரி இடத்துல இருந்தா ரிசர்வ் ஆகிட்டே வரும். அதாவது மையத்துல தொடங்கி அப்படியே பரவலா இந்த பக்கம் 1வது முடியும், இந்த பக்கம் 80ல முடியும். இப்படித்தான் ரயில்வே டிக்கெட் புக்கிங் சிஸ்டத்தில் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பிசிக்ஸ் ஒரு காரணமாக இருக்கிறதா? பயணிகளோட எடையானது ஒரு சமமட்டமாக மாட்டு வண்டியில முன்பாரம் பின்பாரம் மாதிரிக்கு இதுக்கு ஒரு சம பாரம் தேவைப்படுகிறதா? அதாவது 2 பக்கங்களிலும் சமமான அளவுல பயணிகள் இருக்கணும், அது ஒரு காரணமா? இதற்கான விடைதான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆமா நண்பர்களே, நீங்க எப்பவுமே நீங்க போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரிசர்வ் பண்ணுங்க அல்லது ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ணுங்க. அதாவது 120 நாள் நீங்க பயணிக்க போகக்கூடிய ட்ரெயின்ல வந்து இன்னும் 120 நாள் இருக்குது. இப்பதான் நீங்க முதல்ல போய் நீங்க ரிசர்வ் பண்றீங்க. ரிசர்வ் பண்ண உடனே சாதாரணமா என்ன நினைப்போமா, ஒரு கோச்சில் 1, 2, 3 முதல்ல எடுத்தோம். முதல்ல வரதுக்கு 1வது பெர்த்து, அப்புறம் 2வது பெர்த்து, அப்புறம் 3வது பெர்த்து, இப்படித்தான் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா அப்படி நடக்காது. எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த கோச்சுடைய மைய பகுதியில இருந்தா ரிசர்வேஷன் ஆரம்பிக்கும். உதாரணமா S5ல ஒரு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த S5ல கொடுக்கும்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய பெர்த், இப்ப 80 பெர்த் இருக்குன்னு, அதுல நடுவில் 40, அந்த 35ல அந்த 40 அந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள அங்க இருந்தா ஆரம்பிக்கும். ஒரு சைடுல இந்த பக்கம் போயிட்டே போகும், அப்புறம் இந்த பக்கம் போயிட்டே போகும். கடைசியில அந்த கோச்சுக்கு ரிசர்வ் பண்ணும்போது இந்த பக்கம் 1வது பெர்த்தோட முடிவடையும், இந்த பக்கம் 80வது பெர்த்தோட நிறைவடையும். இதே போலதான் ஏசி கோச்சிலையும் நடக்கும். சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை ஒரு ஆங்கில இந்த பதிவுகளிலும் சரி, நம்ம தமிழ்ல உள்ள பல சேனல்களையும் சரி, அவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரயில்ல வந்து இந்த மாதிரி பயணிகளை ஏற்றும் பொழுது நடுவில் இருந்து புக் பண்ணா தான் அந்த எடையானது சமமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த ஒரு பக்கம் பாரம் அதிகமாகி இந்த பக்கம் பாரம் குறைஞ்சு சாய்ஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மையில பல இடங்கள்ல நான் பதிவு பார்த்துட்டேன். இதை பார்த்த உடனே எனக்கு இது எப்படி ஒரு ரயில்ல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அது சரிப்படுமா? ஏன் அப்படி பார்த்தா ஒரு சில நேரங்களில் சில பயணிகள் முன்னாடி இறங்கிடுவாங்க. இப்ப நடுவில் பயணிக்கக்கூடிய பயணிகள்லாம் கொஞ்சம் விஷயங்கள் இறங்கிட்டாங்க, பின்னாடி உள்ள பயணிகள் மட்டும் இருந்தாங்கன்னா அப்ப என்ன செய்யறது? இது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்படியே இருந்தாலும் கோச்சுடைய எடை என்ன, அதுல எவ்வளவு பயணிகள் ஏறுவார்கள் அப்படிங்கறத பத்தின ஒரு கால்குலேஷன் போட்டு இதை அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இதற்கான ஒரு இந்திய அளவுல மட்டுமில்ல உலகத்தில் உள்ள பல நபர்களும் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஆல் இந்தியா ரயில்வே ஃபேன்ஸ் அசோசியேஷன் கிளப்னு ஒன்று இருக்குது. நெருங்கிய உறுப்பினரை நான் சந்திச்சு தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு தகவல் இந்த சேனல்கள்ல உலா வருது, இது உண்மையா அப்படி கேட்டோம்னா அவரு சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டு, ஏன் சார் இது ஒரு மாட்டு வண்டியா, முன்பாரம் அதிகமானா பின்பாக்கம் தூக்கிடும், இல்ல பின்பாரம் அதிகமான முன்பக்கம் மாட தூக்கிடும் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சில தகவல்களை சொன்னார். அதாவது ஒரு LHB கோச் அதனுடைய எடை பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 டன், அது 40.3 டன் வருது. அந்த கோச்சோட இடம் மட்டும் 40.3 டன். அது கிட்டத்தட்ட 8 வீல் கொடுத்திருக்காங்க. முன்பக்கம் 2 செட்டு 4, பின்பக்கம் 2 செட்டு 4, 8 வீல் கொடுத்திருக்காங்க. அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுல எவ்வளவு டன் எடை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 16.25 டன் அளவுக்கு அந்த லோடு தாங்கும். அது 40 டன் எடை, 40.3 டன் எடை உள்ள அந்த கோச்சில நான் சொல்றது வந்து LHB கோச், அதுல 16.25 டன் அளவுக்கு எடை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கணக்குப்படி நம்ம ஸ்லீப்பர் கோச் தான் எடுத்துக்கிட்டோம். இப்ப ஸ்லீப்பர் கோச்ச வந்து 80 பெர்த் இருக்கு. சாதாரணமா ஒரு ஆடு எடை வந்து ஒரு 80 கிலோ 85 கிலோ இருக்கும். நம்ம மேக்சிமம் 100 கிலோ வச்சுக்கிடுமே. 80 பயணிகள் 100 கிலோ, ஒவ்வொருத்தர் 100 கிலோ இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் வச்சுக்கிட்டாலுமே இப்ப 80 × 100 எவ்வளவு ஆச்சு? 8000 கிலோ, 8 டன். சோ கிட்டத்தட்ட 40 டன் எடை உள்ள ஒரு கோச்சு ஒரு 8 டன் எடை உள்ள ஆட்களை சுமக்காதா? அது சுமக்கக்கூடிய
இடையில பாதி அளவு எடையத்தான் அது ஏற்றிக்கிட்டு போகுது. ஸோ ஆகையினால இதனால் வந்து அந்த கோச்சுடைய சமதன்மை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அவர் அந்த கணக்கு தான் என்ன சொன்னார். ஸோ ஆகையினால இந்த இது வந்து ரொம்ப அபத்தமான கணக்கு. இப்படி இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா என்ன காரணம் அப்படிங்கறத அது இன்னைக்கு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமாக இது காரணம் கிடையாது அப்படிங்கறத உறுதியா சொல்லிட்டாரு. அப்ப என்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னு நாம் நம்முடைய யூகத்தை வந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஐடியா தெரிஞ்சுது. நீங்க ஒவ்வொரு கோச்சிலையும் பாத்தீங்கன்னாக்கா 4 டாய்லெட் இருக்கும். ஒன்னு அந்த கடைசியில வாசல் பக்கத்துல 2, இந்த கடைசியில வாசல் பக்கத்துல 2. சோ இந்த டாய்லெட்டுகள் எல்லா இடத்துலயும் 2 கார்னர்ல தான் இருக்கும். அதை சென்டருக்கு வேற எந்த இடத்துக்கும் கொண்டு வர முடியாது. அது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. எப்பொழுதுமே இந்த டாய்லெட் பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்டு வந்து கொஞ்சம் அன்ஈசியா இருக்கும். பொதுவாகவே நான் போனாலுமே பெரும்பாலும் நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. போற வரவங்க அத்தனை பேரும் அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. போக வர இருந்துகிட்டே இருப்பாங்க. சோ ஆகையினால ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு இந்த டாய்லெட்ல இருந்து 2 பக்கம் டாய்லெட்ல இருந்து தூரத்துல மையத்துல இருக்கிற சீட்டுகளை முதல்ல அலாட் பண்ணிடுவோம். அதாவது முதல் எடுத்தோடனே வர்றவங்களுக்கு. அதன் பின்பு வர்றவங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு அந்த பேட்ச் அடுத்தடுத்த செக்ஷனா அலாட் பண்ணி கடைசியில வர்றவங்களுக்கு அந்த டாய்லெட் பக்கத்துல இருக்கவங்கள கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து விடுவோம். அப்படிங்கிறது தான் ஒரு நியாயமான ஒரு எனக்கு தெரிந்தவரை இது ஒரு கணிப்பாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இதைவிட சரியான விடை உங்களில் யாருக்காவது தெரிந்தால், அது ரயில்வே நிர்வாகம் தெரிந்த நபர்கள் அல்லது ரயில்வே நிர்வாகத்தோடு நெருக்கிய தொடர்பு கொண்ட நபர்கள் யாராவது இருந்தால் தயவுசெய்து அதற்கான விடைகளை கொடுத்தால் நானும் தெரிந்து கொள்வேன், நமது நேயர்களும் தெரிந்து கொள்வார்கள். இது போன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா தகவல்களுக்கும் இன்று ஒரு தகவல் 360யோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.